நம்முடைய கெடிலம் நதியை பாதுகாப்பதற்காக கெடிலம் காப்போம் என்கிற மிகப்பெரிய இயக்கத்தை தொடங்கி கெடிலம் காப்போம் இயக்கத்தினுடைய ஒரு பகுதியாக மிகப்பெரிய போராட்டத்தை பாரதிய ஜனதா கட்சியினர் நாங்கள் அறிவித்திருந்தோம். கெடிலம் நதியில் இவர்கள் தொடர்ந்து குப்பை கொட்டி கெடிலம் நதியை குப்பை காடாக மாற்றி வருகிறார்கள். ஆகையால கெடிலம் நதியில் கொட்டப்பட்டிருக்கிற குப்பைகளை அள்ளி பன்ருட்டி நகராட்சி அலுவலகத்தில் கொட்டும் போராட்டத்தை இன்றைக்கு ஜனவரி 9 அறிவித்திருந்தோம். கடந்த 2 நாட்களாக நீங்க பார்த்திருப்பீங்க, ஜிசிபி மூலமாக கெடிலம் நதியில் கொட்டப்பட்டிருக்கிற குப்பைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நகராட்சியால சுத்தம் செய்யப்பட்டு வருகிறது. நேற்றைக்கு அமைதி பேச்சுவார்த்தைக்கு வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியினரை அழைத்திருந்தார்கள். நாங்கள் அந்த அமைதி பேச்சுவார்த்தையில் எங்களுடைய மாவட்ட துணைத் தலைவர்கள், மண்டல் தலைவர்கள் உட்பட அனைவரும் கலந்து கொண்டார்கள். அந்த அமைதி பேச்சுவார்த்தையில மேற்கண்ட முக்கிய முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள். நகராட்சி ஆணையர் அவர்கள் இந்த உறுதிமொழிகளை நமக்கு அளித்திருக்கிறார். மிக முக்கியமான உறுதிமொழியாக, உடனடியாக கெடிலம் நதியில் கொட்டப்பட்டிருக்கிற குப்பை கொட்டுவது உடனடியாக நிறுத்தப்படும். இது முதல் உறுதி. அதற்கு பிறகு ஏற்கனவே கொட்டப்பட்டிருக்கிற குப்பைகள் 30 நாட்களுக்குள்ளாக அப்புறப்படுத்தப்படும். இனிமேல் கெடிலம் நதியில் குப்பை கொட்டினால், யாராவது தனிநபர்கள் குப்பை கொட்டினால் அல்லது அரசு அதிகாரிகளே குப்பை கொட்டினால் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். பாரத பிரதமருடைய ஸ்வச் பாரத் மிஷன் மூலமாக 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படுவதற்கான உத்தரவுகள் உடனடியாக நடைமுறைப்படுத்தப்படும். இந்த 13 கோடி ரூபாயில அமைக்கப்படுற இது 8 மாதத்திற்குள்ள முடிக்கப்பட்டு கழிவுநீர் ஆற்றில் கலக்காமல் கழிவுநீர் சுத்திகரிக்கப்பட்டு விவசாய பயன்பாட்டிற்கு பயன்படுத்தப்படும். மணிநகர், நேதாஜி நகர், தேவராஜ் நகர் ஆகிய பகுதிகளில் செயல்பட்டு வரும் நுண்ணுயிர் உரமாக்கும் மையங்கள் மூலமாக மேற்படி குப்பைகளை மறுசுழற்சி செய்யப்படும். இன்சினேட்டர் மூலமாக எரியூட்டப்பட்டு சாம்பலாக்கப்பட்டு அந்த உரம் விவசாய பயன்பாட்டிற்கு தரப்படும். இந்த திட்டத்திற்கு அரசுக்கு மதிப்பீடு தயார் செய்து திட்ட நிதி பெற அனுப்பப்பட்டுள்ளது. திட்ட நிதி வரப்பெற்றவுடன் பணி விரைவில் தொடங்கப்பட்டு நிறைவு செய்யப்படும். பன்ருட்டி நகராட்சி ஆணையர் அவர்கள் மேற்கண்டவாறு தெரிவித்ததற்கு இணங்க பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் அவர்கள் தலைமையில் 9/1/2026 அன்று காலை 10 மணி அளவில் கெடிலம் நதிக்கரையிலிருந்து ஊர்வலமாக சென்று நகராட்சி முன்பு நடைபெறவிருந்த ஆர்ப்பாட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக அமைதி பேச்சுவார்த்தை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குறுதிகள் நகராட்சி ஆணையர் அளித்ததன் அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை ஒத்திவைத்திருக்கிறோம். 30 நாட்களுக்குள்ளாக கெடிலம் நதியில் கொட்டப்பட்டிருக்கிற குப்பைகள் முழுமையாக அகற்றப்பட வேண்டும் என்று உறுதியளித்து அவர் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு. தாசில்தார் உட்பட நகராட்சி ஆணையர் உட்பட அனைவரும் இதில் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. எங்களுடைய மாவட்ட தலைவர் வினோத்குமார், மாவட்ட துணைத் தலைவர் வினோத்குமார் அவர்கள், மாவட்ட துணைத் தலைவர் செந்தில் அவர்கள், மண்டல் தலைவர்கள் ஐயனார், ரஞ்சுகம், மோகன், மாவட்ட செயலர் மோகன், ரகு, சக்திவேல், சுகுமாரன்ஜி என்று 50க்கும் மேற்பட்ட பிஜேபியினர் நேற்றைக்கு இந்த அமைதி பேச்சுவார்த்தை கூட்டத்தில் கலந்து கொண்டு இந்த கோரிக்கைகளை எல்லாம் வலியுறுத்தி இந்த உறுதிமொழிகளை எல்லாம் பெற்றிருக்கிறார்கள். இது பாரதிய ஜனதா கட்சியினர் அறிவித்த கெடிலம் காப்போம் போராட்டத்தினுடைய பெரு வெற்றியாக நாங்கள் கருதுகிறோம். இந்த பெரு வெற்றியை மக்களுக்கு நாங்கள் சமர்ப்பிக்கிறோம்.